हरे कृष्ण माता जी। நாம் தொடங்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं गुरवो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्री चैतन्यम् ईश्वरं। हरि ओम तत्सत्। हरे कृष्णा। वेलकम ऑल। हरे कृष्ण माता जी। नमस्कार माता जी। हरे कृष्ण माता जी। नमस्कार माता जी। हरे कृष्ण माता जी। नमस्कार। हरे कृष्ण माता जी। नमस्कार माता जी। हरे कृष्णा। सो होमवर्क எல்லாம் எல்லாரும் பண்ணீங்களா? இல்ல மாதாஜி. இல்லையா? ஓகே. சோ பிரபுபாதருடைய அவதார தினத்துக்கு முன்னாடி முடிச்சிருங்க எல்லாரும். முடிச்சிருவோம் மாதாஜி. ஓகே. அன்னைக்கு நாம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 27வது அத்தியாயம். பதம் என்ன படிக்கணும் நம்ம? 14. ஓகே. தேங்க் யூ பிரபு. பதம் 14. உலக இயல்பினை புரிந்து கொள்ளுதல் இதுதான் தலைப்பு. இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பதம் 14. பூத சூக்ஷ்மேந்திரிய மானோ புத்தியாதிஷ்விக நித்ரயா அல்லீனேஷ்வசதி எஸ்தத்ர வினித்ரோ நிரஹங்கிரியக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஒரு பக்தர் ஐம்புலன் பொருட்கள், மண்ணுலக இன்பத்திற்கான பொருட்கள், புலன்கள், மனம் மற்றும் அறிவுக்குண்மை முதலியவற்றில் கலந்து இருப்பதாக தோன்றினாலும் அவர் விழித்திருப்பவராக போலி அகங்காரத்திலிருந்து விடுபட்டவராக புரிந்து கொள்ளப்படுகிறார். சோ ஏற்கனவே நாம போன முந்தைய பதத்துல 3 விதமான நிலைகளை பத்தி பார்த்தோம். உணர்வு நிலைகள் 3 விதமான நிலைகள் பத்தி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? விழிப்பு நிலை, தூக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. சப்ன ஜாகிரத, அதுக்கப்புறம் சப்ன ஜாக்கிரதா, சுஷுப்தி. 3 நிலைகளை பார்த்தோம். இவர் இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கார். உண்மையிலே அவர் விழிச்சிருக்கார். நம்மளுடைய விழிப்பு நிலை அப்படிங்கிறது நம்ம உடல் ரீதியான எண்ணங்களை கொண்டு இருக்கோம். ஆனா ஒரு பக்தர் உண்மையிலேயே தன் உடல் இல்ல ஆத்மா அப்படின்னு உணர்ந்திருக்கார். அதனால இந்த உடலோட அவர் தொடர்பு கொண்ட மாதிரி இருந்தாலும் உடலுக்குள்ளதானே ஆத்மா இருந்தாகணும் இல்லையா?
ஆத்மாவுக்கு தனியா வந்து ஒரு உடல் இங்க வந்து ஆத்ம உடல் இங்க கிடையாது. இங்க இந்த ஜட உலகத்துல ஜட உடல்ல தான் இருந்து ஆகணும். ஆனா அவருக்கு தெரியும் தான் இந்த ஜட உடல் கிடையாது அப்படிங்கிற உணர்வு நிலையில, அதனால அவர் வந்து அந்த பொய்யான அகங்காரத்திலேருந்து விடுபட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். பொருளுரை. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கட்டுப்படுத்தப்பட்ட ஹரே கிருஷ்ணமா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு மனிதன் இந்த உடலோடு இருப்பினும் எவ்வாறு விடுதலை அடைய முடியும் என்று ரூப கோசாமியின் பக்தி ரசாமிரத சிந்துவின் விளக்கம் இந்த பதத்தில் மேலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. சத்தியத்திற்காக ஆன உயிர் பொருள் பரமபுருஷ பகவானுடன் தனது தொடர்பினை புரிந்து கொண்டு 5 பொறிகள், 5 புலன்கள், 10 புலன்கள் மற்றும் மனம், அறிவு கூர்மையில் ஆகியவற்றுடன் கலந்திருக்கலாம். ஆயினும் அவர் விழித்திருப்பவராக போலி அகங்காரத்தின் எதிர் செயலிலிருந்து விடுபட்டவராக கருதப்படுகிறார். இங்கு லீனா என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. மாயாவாத தத்துவவாதிகள் உயிர் பிரம்மனின் மாயா ஒலியில் கலப்பதை பரிந்துரைக்கிறார்கள். அதுவே அவர்களின் இறுதியான நோக்கம் அல்லது பயண இலக்காகும். அந்த கலப்பும் இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் கலத்தல் இருப்பினும் ஒருவர் தன் தனித்தன்மையை காத்து கொள்ள முடியும். ஜீவகோசமியால் தரப்பட்டு உள்ள சான்று என்னவென்றால், ஒரு பச்சை நிற பறவை பசுமையான மரத்தில் இருக்கும் பொழுது மரத்தின் பச்சை நிறத்துடன் கலந்து விட்டார் போல் தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த பறவை தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதில்லை. அதுபோல இயற்கையின் அல்லது ஆன்மீக இயற்கையில் கலந்துள்ள உயிரினம் தன் தனித்தன்மையை விடுவதில்லை. உண்மையான தனித்தன்மை என்பது ஒருவர் தன்னை பகவானின் நிலையான தொண்டனாக புரிந்து கொள்வதாகும். இந்த செய்தி சைத்தன்ய பிரபுவின் வாக்கில் இருந்து பெறப்பட்டது. சனாதன கோசாமியின் கேள்விக்கு விடை கூறும் பொழுது, ஒரு உயிரினம் கிருஷ்ணரின் நிலையான தொண்டன் என்று அவர் தெளிவாக கூறினார். உயிரினங்கள் அவரின் நிலையான அங்கமாகும் என்று கிருஷ்ணரும் பகவத்கீதையில் உறுதிப்படுத்துகிறார். அவரது அங்கம் ஆயினும் முழு தொண்டு செய்யவே உள்ளது. இது தனித்தன்மை ஆகும். உயிரினம் வெளிப்படையாக பொருளில் கலக்கும் பொழுது அது இந்த உலக வாழ்வில் சீரானதாக உள்ளது. அவருடைய தூய உடல் 5 மூலப்பொருட்களால் ஆனது. அவர் சூட்சும உடல், மனம், அறிவு கூர்மை, போலி அகங்காரம், மாசு அடைந்த உணர்வு நிலை இவற்றால் ஆனது. அவர் 5 செயல்படும் புலன்களையும் 5 அறிவு பெறும் புலன்களையும் கொண்டவர். இந்த வழியில் அவர் பருப்பொருளில் கலக்கிறார். ஆயினும் 24 பருப்பொருட்களில் கலக்கும் பொழுதும் அவர் பகவானின் நிலையான தொண்டராக தனித்தன்மையை தக்க வைக்க முடியும். ஆன்மீக இயல்பில் அல்லது ஜட இயற்கையில் அம்மாதிரி தொண்டன் வீடு பேறு அடைந்த ஆத்மாவாக கருதப்பட வேண்டும். அதுவே அறிஞர்கள் தரும் விளக்கமாகும். இது இந்த பதத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ முக்கியமான வார்த்தை சத்யத்ருக் அப்படிங்கிற வார்த்தை. சத்யத்ருக் அப்படின்னா அவர் தன்னுடைய உண்மையான நிலையை புரிஞ்சிருக்கார். அந்த உண்மையான நிலையில அவர் வந்து செயல்படுறார் அப்படின்னு அர்த்தம். அவருடைய உண்மையான நிலை என்ன? ஜீவேர ஸ்வரூபஹய என்ன ஸ்லோகம்? ஜீவேர ஸ்வரூபஹய கிருஷ்ணேர நித்யதாஸ். இத வந்து அவர் புரிஞ்சிருக்கார். அதனால அவர் தன்னுடைய ஸ்வரூப நிலையில இருக்கார். இங்க ஜீவ கோஸ்வாமியால கொடுக்கப்படுற உதாரணம் பாருங்க, ரொம்ப அற்புதமான உதாரணம். என்ன உதாரணம் கொடுத்திருக்கார் ஜீவ கோஸ்வாமி? ஒரு கிளி, ஒரு பச்சை கிளி வந்து பச்சை கிளி மரத்துல இருந்தாக்கா அந்த இலைக்கும் கிளிக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. அதோட கலரும் மாறுறது இல்ல. அதோட ஆனா அங்க இருக்கிற கிளி இருக்கு. இலையோட ஒத்து ஒரே மாதிரி பச்சை நிறத்துல இருந்தாலும் அது அதோட பச்சை நிறத்துலதான் இருக்கு. ஓகே, இன்னும் கிளியரா யார் சொல்றீங்க? தனித்தன்மைய விடுறது. வெரி குட். அந்த கிளி அதுவும் மரம் ஆயிடுச்சா, இலையாயிடுச்சா, பச்சை கலர்ல இலையாயிடுச்சா? அது அந்த கிளி எப்படி இருக்கு? அதனுடைய தனித்தன்மையில அது கிளியா தான் இருக்கு. அது அந்த மரமாவோ இலையாவோ அது வந்து பச்சை நிறம் இருந்தாலும் பாக்குறதுக்கு
நம்ம தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு பச்சைக்கிளி இருக்கிறது நமக்கு தெரியும் பச்சைக்கிளி. இல்லையா? எல்லாமே ஒரே பச்சையா தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளி தன்னுடைய தனித்தன்மையை இழக்காம அது பச்சை கலர்ல அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் தான் பிரம்மம் அப்படின்னு உணர்ந்தா கூட அவர் என்ன ஆகுறது இல்ல, பரபிரம்மத்தோட போய் கலக்கிறது கிடையாது. புரியுதா? அற்புதமான உதாரணம் இந்த பச்சைக்கிளி உதாரணம். சோ அந்த பச்சை கலர் மரத்துல அந்த இலைகளோட போய் அந்த கிளி உட்கார்ந்து இருந்தாலும் அந்த கிளி எப்பவுமே தன்னுடைய அந்த கிளி அப்படிங்கிற தனித்தன்மை அது இழக்கிறது கிடையாது. ஆனா மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, அந்த பச்சை கிளியும் அந்த மரத்தோட ஒன்னாயிடுச்சு அப்படின்னு முட்டாள்தனமா அவங்க சொல்றாங்க. அது இங்க ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சோ அதனால ஒரு பக்தர் அப்படிங்கிறவர் இந்த 24 மூலக்கூறுகளோட கலவையிலேயே அவர் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கார்? தனித்து இருக்கார். தனித்து தான் பகவானுடைய தொண்டன் சேவகன் அந்த நிலையில அவர் எப்பவுமே இருக்கார். அதனால அந்த நிலையில அவர் செயலும் செய்யறார். இப்ப நாமெல்லாம் அப்படின்னாக்கா உடல் ரீதியான செயல்களை தான் நம்ம செய்யறோம், ஆன்மீக செயல்களை நம்ம இப்பதான் பயிற்சியே பண்றோம். ஆனா ஒரு தூய பக்தர் இந்த பௌதிக உலகத்திலே இருந்தாலும் பௌதிக உடல்லே இருந்தாலும் அவர் பௌதிக செயல்களில் ஈடுபடாம முழுக்க முழுக்க பகவத் சேவையில மட்டும்தான் ஈடுபடுறார். அடுத்த பதம் மத்தியமானஸ்ததாத்மான மனஷ்டோ நஷ்டவம் ரிஷா நஷ்டே அகங்காரணி திருஷ்டா நஷ்டவிந்த இவாதுரக. பார்க்கும் நிலையில் உயிரினம் தன் இருப்பை ஒளிமயமானதாக உணர முடியும். ஆனால் ஆழ்ந்த உறக்க நிலையில் தொலைந்து துன்பத்தை உணர்ந்து தன்னை இழந்தவராக நினைக்கும் ஒருவரை போல தன்னையும் இழந்தவராக தவறாக நினைக்கிறார். சோ அந்த மாதிரி இல்லாத ஒருத்தர் எப்படி இருக்கார்? இதுல பார்த்தது பக்தர் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி நிலையில இல்லாத ஒருத்தருடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதத்துல சொல்லப்படுது. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அறியாமையில் வாழும் பொழுது மட்டுமே உயிரினம் தன்னை இழந்ததாக நினைக்கிறது. அறிவு பெறுதலினால் அவர் தன்னுடைய நிலையான வாழ்வின் உண்மையினை உணர்ந்தால் அவர் எதையும் இழந்தவர் அல்ல என்பது அவருக்கு தெரியும். இங்கு சரியான ஒரு சான்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நஷ்ட வித்த இவாதுர. அதிகமான பணத்தை தொலைத்த ஒருவர் தன்னையே இழந்தவராக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர் தன்னை இழக்கவில்லை. அவர் தன் பணத்தை மட்டுமே இழந்தார். ஆனால் பணத்தில் அல்லது பணத்துடன் தன்னை இனப்படுத்தி அந்த நிலையில் ஆழ்ந்திருப்பதால் அவர் தன்னை இழந்தவராக நினைக்கிறார். அதுபோல நமது செயல்களின் இடமாக உலக பொருள்களுடன் போலியாக நம்மை இணைத்து கொள்ளும் பொழுது உண்மையில் நாம் இழக்காவிட்டாலும் நம்மை நாம் இழந்து விட்டதாக எண்ணுகிறோம். ஒருவர் தான் பகவானின் நிலையான தொண்டர் என்னும் தூய அறிவை புரிந்து கொள்ளும் நிலைக்கு விழிப்புணர்வு பெற்ற உடன் அவருடைய உண்மையான நிலை மீண்டும் புத்துயிர் பெறும். உயிரினம் என்பது ஒருபோதும் தொலைய இயலாது. ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் தன் அடையாளத்தை மறக்கும் பொழுது அவர் கனவுகளில் ஆழ்ந்து போகிறார். அவர் தன்னை வேறுபட்ட மனிதராக அல்லது தன்னை இழந்தவராக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவரின் தனித்தன்மை குறைபடாமல் உள்ளது. இந்த தொலைந்து போதல் என்னும் கருத்து போலி ஆளுமையால் ஏற்படுவதாகும். ஒருவர் தான் பகவானின் நிலைத்த தொண்டர் என்னும் தன்னுடைய பற்றி நிலையை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வராத வரை இந்த தவறான கருத்து தொடரும். மாயவாத தத்துவவாதிகள் கூறுகின்ற பகவானுடன் ஒன்றாதல் என்ற கருத்து போலி ஆளுமைக்கான மற்றொரு அடையாளமாகும். ஒருவர் போலியாக தானே பகவான் என்ற உரிமை கோரலாம். ஆனால் உண்மையில் அவர் பகவான் அல்லர். இதுவே உயிரினத்தின் மீது மாயையினது தாக்கத்தின் விளைவாகும். பகவானுக்கு சமமாக தன்னை நினைத்தல் அல்லது தன்னை பகவானாகவே நினைத்தல் என்பது போலி அகங்காரத்தால் ஏற்படுவதாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இங்க இன்னொரு அற்புதமான உதாரணம் பாருங்க. இந்த உதாரணத்துல என்ன சொல்லியிருக்க, ஒருத்தர் அளவுக்கு அதிகமான ஒரு செல்வம் அவர்கிட்ட இருக்கு, 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை அவர் தொலைச்சிட்டார், இல்ல யாரோ எப்படியோ எடுத்துட்டு போயிடுறாங்க. அவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய உயிரே போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா? தானே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பார். சில பேருக்கு என்ன ஆயிடும், அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக்ல உயிரே கூட போயிடும். சோ அந்த மாதிரி. ஆனா உண்மையிலே அவர் தன்னை இழக்கல, தன்னுடைய ஏதோ ஒரு விதத்தை தான் இழந்திருக்காரே தவிர அவர் அப்படியே தான் இருக்கார். அவர் நினைச்சா அவர் எப்படி இருக்கலாம், நல்ல ஸ்திரமா அவர் இருக்கலாம். சோ ஒரு பக்தர் எங்ககிட்ட சொன்னார்,
அதாவது அவர் வந்து ஜாதகம் எல்லாம் கணிச்சு பக்தர்களுக்கு பலன் எல்லாம் கொஞ்சம் சொல்றாரு அவர். ஸோ அவர்கிட்ட ஒருத்தர் வந்தாராம். அவர்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வந்துதான். அந்த கால் வந்த போது அந்த கால் அவர் என்ன அந்த செய்தி என்ன அப்படின்னாக்க, அவருடைய அந்த குடவுன் எரிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட 3-4 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்ததாம். ஆனா அந்த பக்தர், அவர் பக்தர் கூட கிடையாது அப்படின்னு சொன்னார். இவர்கிட்ட என்ன பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்து அடுத்த 2-3 நிமிஷத்துல அதை வந்து எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டாராம். யார் யாருக்கு என்ன இன்சூரன்ஸ்க்கு என்ன சொல்லணும், அங்க என்ன சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அவர் வந்து கலங்காம இருக்காராம். இதே சாதாரணமா அந்த மாதிரியான ஒரு தெளிவு இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுவார், அங்கே வந்து அப்படியே வேர்த்து விறுவிறுத்து எல்லாமே நமக்கு நம்மளோடது எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன ஆகலாம், மயக்கம் போட்டு விழலாம், என்ன வேணா ஆகலாம். ஒருத்தருடைய நிலைமை வந்து என்ன வேணாலும் மோசமா ஆகலாம். சோ அந்த மாதிரி நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இருக்கோம். இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, கனவு உதாரணம். கனவுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அந்த கனவுல நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், அந்த கனவுல வந்து சந்தோஷமா இருந்தா சந்தோஷப்படுறோம். அந்த கனவு ஏதோ துன்பமான கனவா இருந்தா அது ஏதோ நம்மளை பாதிக்கிற மாதிரி நம்ம வந்து துன்பப்படுறோம். முழிச்சு பார்க்கும்போது சில சமயத்துல என்ன ஆயிருக்கும், உடம்பெல்லாம் வேர்த்திருக்கும், அப்படியே ஹார்ட் எல்லாம் அப்படியே படபடன்னு அடிக்கும். உண்மையா அது உண்மையில நடந்ததா இல்ல. ஆனா முழிச்சப்பறம் நமக்கு என்ன தெரியும், கனவு தான் இது. அதுவும் அந்த கனவு ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா முழிச்சதுக்கு அப்புறம் கூட எப்படி இருக்கும், அதே எண்ணம் கொஞ்ச நேரம் வந்து நமக்கு அது தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து முழுசா வெளியில வர முடியாது. அந்த மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கையில நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த 2 உதாரணம் அற்புதமான உதாரணம். செல்வத்தை தொலைக்கல ஒருத்தர், தன்னை தொலைக்கல, ஆனா அவர் வந்து தானே தொலைஞ்சு போனதா அவர் வந்து நினைக்கிறார். அதே மாதிரி கனவுல நம்ம என்ன பாக்குறோமோ அதை நாம உண்மைன்னு நினைச்சு அந்த தாக்கத்துக்கு நாம உட்படுறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்துல அப்படித்தான் இருக்கு. ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய அங்கம் அம்சம் இல்லையா. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷத்தி அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். அதனால நாம இந்த புலன்களோட தொடர்பு, இந்த ஜட உலகத்தோட தொடர்பு கொண்டதுனால இந்த துன்பத்துக்கு ஆளாகிறோம். ஆனா மாயாவாதி என்ன நினைக்கிறாங்க, நானே கடவுள் ஆயிட்டேன், நானே என்ன ஆயிட்டேன், கடவுள் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து பொய்யா நினைக்கிறாங்க. இதுதான் மாயையினுடைய அவங்களுக்கு செய்யக்கூடிய சரியான தண்டனை. மாயை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அதுதான். அவங்களே அவங்க வந்து நானே கடவுள் அப்படின்னு நினைக்கிறது. ஏவம் பிரத்யவம்ருச்சயாசௌ ஆத்மானம் பிரதிபத்யதே சஹங்காரஸ்ய திரவ்யஸ்ய யோகஸ்தானம் அனுகிரஹ. பக்குவத்தினால் ஒருவர் தன் தனித்தன்மையை புரிந்து கொள்ள முடிகிற பொழுது போலி அகங்காரத்தின் கீழ் அவர் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை அவருக்கு வெளிப்படுகிறது. அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. பொருளுரை வைத்தியநாதன் பிரபு படிக்கிறீங்களா? அறியாமையால் வாழும் பொழுது மட்டுமே உயிரினம் தன்னை இழந்ததாக நினைக்கிறது. அடுத்த ஸ்லோகம். மாயாவாத தத்துவவாதிகளின் கருத்து என்னவென்றால் ஒருவர் தனித்தன்மை போய்விடுகிறது எனும் இறுதியான செயல்படிவில் எல்லாம் ஒன்றாகிறது. அறிந்தவர், அறியப்படும் பொருள், அறிவு இவற்றுக்கிடையில் எந்தவித வேறுபாடும் இல்லை. ஆனால் நிமிட நேர ஆய்வினால் இது சரியல்ல என்பதை நாம் பார்க்க முடியும். அறிந்தவர், அறியப்படுகிறது, அறிவு ஆகிய 3 வேறுபட்ட தத்துவங்களும் ஒன்றாக சேர்கிறது அல்லது கலக்கிறது என்று ஒருவர் நினைத்தாலும் தனித்தன்மை ஒருபோதும் தொலைவதில்லை. 3ம் ஒன்றாக கலக்கிறது என்னும் கருத்து அறிவின் மற்றொரு விடயமாகும். அறிவை உணர்பவர் இன்னும் இருப்பதால் அறிந்தவர், அறியப்படுவது, அறிவு இம்மூன்றும் ஒன்றானது என்று எப்படி ஒருவர் கூற இயலும்? இந்த அறிவை உணரும் தனிப்பட்ட ஆத்மா இன்னும் தனிப்பட்டதாகவே உள்ளது. உலகியல் வாழ்வு மற்றும் ஆன்மீக வாழ்வு இரண்டிலும் தனித்தன்மை தொடர்கிறது. ஒரே ஒரு வேறுபாடு அடையாளம் காணுதலின் தன்மையில் உள்ளது. உலகில் வாழ்வின் தன்னை காணுதலின் தனித்தன்மையிலும் உள்ளது. உலகியல் வாழ்வின் போலி அகங்காரம் செயல்படுகிறது. போலியாக இனம் காணுதலால் ஒருவர் பொருட்களை அவை உண்மையில் எவ்வாறு உள்ளனவோ அதிலிருந்து வேறுபட்டதாக எடுத்துக்கொள்கிறார். அதுவே கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் அடிப்படை தத்துவமாகும். அதுபோல
போலி அகங்காரம் தூய்மையானதாகும் பொழுது ஒருவர் எல்லாவற்றையும் சரியான நோக்கில் எடுத்துக் கொள்கிறார். அதுவே வீடு பேராகும். எல்லாமே பகவானுக்கு சொந்தம் என்று சுஷோபிடத்தில் குறிக்கப்பட்டிருது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எல்லாமே பகவானின் சக்தியால் செயல்படுகிறது. இதுவும் பகவத்கீதையில் உறுதி செயல்படுவதால் அவரது சக்தியில் இருப்பதால் அந்த சக்தி அவரிடமிருந்து வேறுபட்டதல்ல. ஆனாலும் பகவான் தான் அங்கு இல்லை என்று அறிவிக்கிறார். ஒருவர் தன் உடலமைப்பு நிலையை தெளிவாக புரிந்து கொள்ளும் போது எல்லாமே வெளியாகிறது. பொருட்களை போலி அகங்காரத்தால் ஏற்றுக்கொள்ளல் ஒருவரை கட்டுப்படுத்துகிறது. பொருட்கள் உள்ளவாறை ஏற்றுக்கொள்ளுதல் ஒருவரை விடுவிக்கிறது. முந்தைய பதத்தில் தரப்பட்டுள்ள சான்று இங்கு பொருந்துகிறது. ஒருவர் தன் பணத்துடன் தன்னை இனம் காணலில் மூழ்கி இருப்பதால் பணம் தொலையும் பொழுது அவர் தானே தொலைந்ததாக நினைக்கிறார். ஆனால் உண்மையில் பணத்தை வைத்து அவர் இனம் காணப்படுவதில்லை அல்லது பணம் அவருக்கு சொந்தமானதில்லை. உண்மையில் நிலை வெளிப்படும் பொழுது பணம் எந்த தனிப்பட்ட மனிதருக்கும் அல்லது எந்த உயிரினத்துக்கும் சொந்தமானதில்லை. அது மனிதனால் உருவாக்கப்படாதது என்பதை புரிந்து கொள்கிறோம். இறுதியில் பணம் பகவானின் சொத்தாகும். அது தொலைவது பற்றி வினா எழாது. ஆனால் ஒருவர் நான் அனுபவிப்பவன் அல்லது நான் பகவான் என்று போலியாக நினைத்த உடன் வாழ்வில் இந்த கருத்து தொடர்கிறது. ஒருவர் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறார். இந்த போலி அகங்காரம் நீக்கப்பட்டவுடன் ஒருவர் விடுதலை பெறுகிறார். ஒருவர் உண்மையான இயற்கை அமைப்பு சார்ந்த நிலையானது முக்தி அல்லது விடுதலை என்று அழைக்கப்படுகிறது என்று பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி மாதாஜி. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ நாம எப்படி நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. ரெண்டு நிலையிலையுமே சரி, நம்ம கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலையும் சரி, விடுதலை அடைந்த நிலையிலையும் சரி, நம்மளுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கு. இந்த பாயிண்ட் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில நாம பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கோம், ஆனா முக்தி அடைந்த நிலையில பகவானை கூட நம்ம கலந்துருவோம், நாமளும் கடவுள் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டு நிலையிலையுமே நம்மளுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ரெண்டு நிலையிலையுமே நம்மளுடைய தனித்தன்மை என்ன? நாம பகவானுடைய தொண்டன், சேவகன். இதுதான் நம்மளுடைய தனித்தன்மை. நாம கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில, இந்த ஜட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இல்ல முக்தி அடைஞ்சாலும் சரி, நாம பகவானுடைய தொண்டுல சேவையில ஈடுபட வேண்டியதுதான் நம்மளுடைய ஒரே நிலைமை. சோ இந்த 2 நாள் பயணம் செய்த அனுபவம், பலவிதமான அனுபவங்கள் மனசுல பலவிதமான எண்ணங்கள் வந்துகிட்டே இருந்தது. எத்தனை விதமான மக்கள் எத்தனை விதமான காரியங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா யாருக்குமே என்ன தெரியாது, நான் இந்த உடல் இல்ல ஆத்மா, எனக்குள்ள பகவான் பரமாத்மாவா இருக்கார், நான் பகவானுடைய தொண்டன் சேவகன் யாருக்குமே தெரியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உடலா நினைச்சு உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டு உடல் சார்ந்த வாழ்க்கையே தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. யாருக்கும் இந்த ஒரு அற்புதமான இந்த உண்மை அவங்களுக்கு தெரியல. சோ அதனால எந்த விதமான மக்களை பார்த்தாலும் சரி, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல், ரொம்ப ரொம்ப குறைச்சல். பாவம் தானே எல்லாரும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவதியா ஓடுறாங்க, இடம் பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க, அதுக்காக ஓடுறாங்க, இதுக்காக ஓடுறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம எதுக்காக ஓடணும்? பகவானுடைய சேவைக்காக நம்ம ஓடணும். அந்த எண்ணமே இல்லை. அந்த எண்ணமே இல்லாம எல்லாரும் இந்த மாதிரி இருக்காங்க. பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம பாவ காரியங்கள் செய்யறதுல எல்லாரும் ரொம்ப முனைப்போட இருக்காங்க. எந்த நேரமும் அந்த நேர பாகுபாடே இல்லாம எல்லா நேரமும் பாவ உணவைத்தான் உண்றாங்க. எல்லாரும் பாவம் தான் சாப்பிடுறாங்க. ரொம்ப பரிதாபமான நிலைக்குரியவர்கள் இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்கள். பரிதாபமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய மக்கள். ஆனா நினைச்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ பிரபுபாதர் கிளியரா சொல்ற, நாம எந்த விதத்துல நம்மள அடையாளம் காண்றோமோ அந்த மாதிரி தான் நம்ம மாட்டிக்கிறோம், இல்ல நமக்கு விடுதலை கிடைக்குது. சோ நானே பகவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய ஆபத்துல நம்மளை கொண்டு போய் விடும். தேவஹூதிருவாச்ச புருஷம் பிரகிருதிர் பிரமந்த விமுச்சதி கர்ஹிசித் அன்யோன்யா பாஷ்ரயத்வாச்ச நித்யத்வாதனயோ பிரபோ. ஸ்ரீ தேவஹூதி வினவினால், என் அன்பு பிராமணரே, பருப்பொருளாகிய இயற்கை எப்பொழுதும் ஆத்மாவிற்கு விடுதலை தருகிறதா அப்படின்னு இருக்கணும். ஒன்று மற்றொன்றை நிலையாக பற்றி நிற்பதால் அவற்றின் பிரிவு எப்படி நிகழ முடியும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன் அப்படின்னாக்க, ஆத்மா இந்த உடல் இல்லாம தனித்து இந்த உலகத்துல வாழ முடியாது. அதுக்கு ஜட உடல் தேவை. இந்த உலகத்துல ஆன்மீக உடல் கிடையாது.
அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது? இப்ப நமக்கே எப்படி இருக்கு, இந்த தியரட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டோம், ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம உடல் இல்ல ஆத்மா அப்படின்னு. அது விஞ்ஞானம் ஆகுதா அப்படின்னா இல்ல மாதாஜி, இல்ல, இல்ல மாதாஜி. விஞ்ஞானம் ஆகல இல்லையா? அப்போ எப்படி இதை பிரிச்சு தனியா எப்படி உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு தேவகுத்தி நம்மளுடைய சார்பா இந்த கேள்விய கேக்குறாங்க. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். தேவகூதி கபிலரின் தாய் இங்கு முதல் வினாவை தொடுக்கிறாள். ஒருவர் ஆத்மாவும் இயற்கையும் வேறு என்பதை புரிந்து கொண்டாலும் தத்துவ கற்பனையால் அல்லது சரியாக புரிந்து கொள்வதினால் அவற்றின் உண்மையான பிரிவு ஏற்பட இயலாது. ஆத்மா என்பது பகவானின் எல்லைக்குட்பட்ட ஆற்றலாகும். பொருள் அல்லது இயற்கை என்பது பகவானின் வெளியாற்றலாகும். இந்த இரு நிலையான ஆற்றல்களும் எப்படியோ இணைந்துள்ளன. ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரிப்பது மிகவும் கடினம். ஆதலால் தனிப்பட்ட ஆத்மா விடுதலை அடைவது எவ்வாறு முடியும்? நடைமுறை அனுபவத்தால் உடலிலிருந்து ஆத்மா பிரிக்கப்படும் பொழுது உடலுக்கு உண்மையான வாழ்வு இருக்காது. உடல் ஆத்மாவிலிருந்து பிரிக்கப்படும் பொழுது ஒருவரால் ஆத்மாவின் இயக்கத்தை உணர முடியாது. உடலும் ஆத்மாவும் இணைந்திருக்கும் வரை வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவை பிரிக்கப்படும் பொழுது உடல் அல்லது ஆத்மாவின் வெளிப்படையான இயக்கம் இருக்காது. கபில தேவரிடம் தேவகூதியால் கேட்கப்பட்ட இந்த கேள்வியானது ஏறக்குறைய வெறுமையாகிய தத்துவத்தால் தூண்டப்பட்டது. உணர்வு நிலை என்பது பொருள்களின் கூட்டு சேர்க்கையாகும். அந்த உணர்வு நிலை போனவுடன் கூட்டு சேர்க்கை அழிகிறது. அதனால் இறுதியில் வெறுமையை தவிர வேறில்லை என்று வெறுமைவாதிகள் கூறுகின்றனர். இந்த உணர்வு இல்லா நிலை மாயாவாத தத்துவத்தில் நிர்வாணம் என அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ அதனால இது ரெண்டும் பிரிஞ்சு எப்படி செயல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவகுத்தி கேக்குறாங்க. பொதுவா நம்ம பார்க்கலாம், நம்ம இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் பேசலாம், பாடலாம், ஆடலாம், ஓடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஆத்மாவானது உடலை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் ஆத்மா செயல்படுறதையும் நம்மளால பார்க்க முடியாது, உடலுடைய செயல்பாட்டையும் நம்மளால பார்க்க முடியாது, ரெண்டையும் பார்க்க முடியாது இல்லையா? உடல் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்களோ நமக்கு தெரியாது. கொண்டு போய் எரிப்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, இல்ல தூக்கி போட்டு போவாங்களோ, நமக்கு அது தெரியாது. அது நம்ம உணரவும் முடியாது. அதே சமயத்துல ஆத்மா எப்படி செயல்படுது அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்களால பார்க்கவும் முடியாது. ஆக இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து இருக்கும் போதுதான் என்ன தெரியுது, செயல் அப்படிங்கறது அங்க நம்மளால பார்க்க முடியுது. இது ரெண்டையும் எப்படி பிரிக்கிறது, எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? அப்படி பிரிச்சு பாக்குறது அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன? கடைசியில எல்லாமே சூன்யம் தானா? வெறுமை அப்படின்னா எல்லாமே சூன்யமா? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை தேவகுதி கேக்குறாங்க. யதா கந்தஸ்ய பூமேஷ்ச பாவோ வ்யதிரேகதஹ அபாம் ரசஸ்ய ச யதா ததா புத்தே பரஸ்ய ச. பூமியின் நறுமணமும் நீரின் சுவையும் தனித்தனியாக இல்லாதது போல அறிவு கூர்மையும் உணர்வும் தனியாக இருக்க முடியாது. சோ இதுக்கு அவங்க ஒரு உதாரணமும் கொடுக்குறாங்க. விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சில பிரபாதைக்கு ஜெய். இங்கு தரப்பட்டுள்ள சான்று என்னவென்றால் பருப்பொருளாக இருக்கும் எதுவும் நறுமணம் உடையது என்பதாகும். மலர், பூமி எதுவும் மனமுடையது. மனம் பொருளிலிருந்து பிரிக்கப்பட்டால் பொருளை இனங்காட்ட இயலாது. நீருக்கு சுவை இல்லை எனில் நீருக்கு பொருள் இல்லை. நெருப்பில் வெம்மை இல்லை என்றால் நெருப்பிற்கு பொருள் இல்லை. அதுபோல அறிவு கூர்மை இல்லாத போது உணர்வுக்கு பொருள் இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதுதான் அதனுடைய தர்மம். ஒரு நெருப்புடைய தர்மம் என்ன? வெப்பம் அப்படிங்கிறது அதனுடைய தர்மம். சோ இது அதுல இருந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அகர்த்துகு கர்ம பந்தோயம் புருஷஸ்ய யதாஸ்ரயக குணேஷு சத்சு பிரவருத்தேஹி கைவல்யம் தேஷ்வவதக்தம். அதனால் அனைத்து செயல்களையும் அமைதியாக செய்யணும். அவர் மீது உலக இயற்கை செயல்பட்டு அவரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் வரை ஆத்மாவுக்கு எவ்வாறு விடுதலை இருக்க முடியும்? எப்படி ஆத்மா இந்த ஜட உலகத்திலேருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். உயிரினம் பொருளின் அழுக்கு தன்மையிலிருந்து விடுதலையை விரும்புகிறது என்றாலும் அவருக்கு விடுதலை தரப்படவில்லை. உண்மையில் உயிரினம் தன்னை உலக இயற்கையின் மற்றும் குணங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்தாலும் அவரது செயல்கள் உலக இயற்கையின் தன்மைகளால் பாதிக்கப்படுகின்றன. அவர் சாத்விகர் ஆகிறார். பிரகிருதே கிரியமானானி குணை என்று பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. உயிரினம் பருப்பொருளின் குணங்கள் அல்லது தன்மைகளுக்கு ஏற்ப செயல்படுகிறது. அவர் தான் நடிப்பதாக போலியாக நினைக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் சாத்விகராக இருக்கிறார். அதாவது இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளிவர அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அது முன்பே அவரை கட்டுப்படுத்தி விட்டது. உலக வாழ்வின் பிடிப்புகளிலிருந்து வெளியில் வருவது மிகவும் கடினமானது என்று பகவத்கீதையிலும் குறிக்கப்பட்டுள்ளது. எல்லாமே இறுதியில் வெறுமையானது. கடவுள் இல்லை. எல்லாவற்றின் பின்புலன் ஆத்மா. ஆனால் அது அருவமானது என்று ஒருவர் வேறுபட்ட வழிகளில் நினைக்க முயற்சிக்கலாம். இந்த கற்பனை மேலும் வளரலாம். ஆனால் உண்மையில் உலக பிடிப்புகளிலிருந்து வெளியில் வருவது மிகவும் கடினமானது. ஒருவர் பல வழிகளில் ஊகித்தாலும் ஒருவர் உலகியல் என்னும் மாயையில் இருக்கும் வரை விடுதலை எங்கே உள்ளது என்ற வினாவை தேவகூதி தொடுத்தாள். பதிலும் பகவத்கீதையில் 7.14 உள்ளது. பகவான் கிருஷ்ணரின் மான் ஏவையே பிரபத்தியந்தே, தாமரை திருவடிகளில் ஒருவர் சரணடைந்தால் மட்டுமே அவர் மாயையின் பிடிப்புகளிலிருந்து விடுபட முடியும். தேவகூதி சரணடையும் இடத்திற்கு படிப்படியாக வந்து கொண்டிருந்ததால் அவள் கேள்விகள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தன. ஒருவர் எவ்வாறு வீடு பேறு அடைய முடியும்? ஒருவர் உலக இயற்கையின் குணங்களால் பலமாக பீடிக்கப்பட்டிருக்கும் வரை அவர் எவ்வாறு ஆன்மீக வாழ்வின் தூய நிலையில் இருக்க முடியும்? இதுவும் போலியான தியானத்திற்கு ஒரு அடையாளம் ஆகும். தியானம் செய்பவர்கள் என்று அழைக்கப்படும் பலர் உள்ளனர். அவர்கள் நானே பரமாத்மா, நான் உலக இயற்கையின் செயல்களை நடத்துகிறேன், என் வழிகாட்டுதலின் கீழ் கதிரவன் அசைகிறது, சந்திரன் தோன்றுகிறது என்று நினைக்கின்றனர். அம்மாதிரி ஆழ்ந்து நினைப்பதால் அல்லது தியானிப்பதால் அவர்கள் விடுதலை பெற முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அந்த அறிவற்ற தியானத்தை முடித்து 3 நிமிடங்களுக்கு பின்னர் அவர்கள் உலகியல் குணங்களால் உடனே கவரப்படுகின்றனர். அவரின் பகட்டோசையும் பரபரப்பும் ஆனதுமாகிய தியானத்திற்கு பின் உடனே ஒரு தியானிப்பவர் தாகவிடாய் கொண்டு புகைப்பிடிக்கவோ அல்லது குடிக்கவோ விரும்புகிறார். அவர் உலக இயற்கையின் பலமான பிடியில் இருக்கிறார். ஆயினும் அவர் மாயையின் பிடியிலிருந்து முன்பே விடுபட்டவராக தன்னை நினைக்கிறார். தேவகூதியின் கேள்வி தானே எல்லாம், இறுதியில் எல்லாமே வெறுமை, பாவச் செயல்களோ அல்லது பக்தி செயல்களோ இல்லை என்று போலியாக உரிமை கொண்டாடுபவருக்காக கேட்கப்பட்டதாகும். இவையெல்லாம் நாத்திகத்தின் கண்டுபிடிப்புகளாகும். உண்மையில் பகவத்கீதையில் அறிவுறுத்தப்பட்டது போல ஒரு உயிரினம் பரமபுருஷ பகவானிடம் சரணடைந்தால் அன்றி மாயையின் பிடிகளிலிருந்து அதற்கு விடுதலையோ அல்லது சுதந்திரமோ இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த உலகத்துல பலவிதமான கருத்துக்கள் இருக்கு இல்லையா? பகவான் பகவத்கீதையில ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா எத்தனை பேர் அதை கேட்டு பகவான சரணடையறதுக்கு முயற்சி பண்றாங்க? இந்த ஸ்லோகம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல 13 வயசு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை தலைகீழா சொல்றாங்க, இப்படி அப்படி சொல்றாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்றாங்க, எல்லா மாதிரியும் சொல்றாங்க. ஆனா அத்தனை ஞானம், அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சமஸ்கிருத உச்சரிப்பு, அந்த மீட்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்லோகங்களை எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் சொல்றது, இந்த மாதிரியான திறமைகளை வெளிப்படுத்துறாங்களே தவிர பகவான் என்ன சொல்லியிருக்கார், பக்தினா என்ன அப்படிங்கறது அங்க எந்த விஷயமும் இல்லை. அவங்க அந்த குழந்தை பேசும்போது இஸ்கானையும் 10ஓட 11 சேர்த்து சொல்றாங்க, இஸ்கான்லயும் பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எந்த பகவத்கீதை வேணா படிக்கலாம், நீங்க எந்த பகவத்கீதையை வேணா படிக்கலாம். சோ எத்தனை பகவத்கீதையினுடைய விளக்கங்கள்ல கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை அந்த குழந்தை சொல்லும் போது சொல்றாங்க, அவங்களுடைய ஞானம் ரொம்ப அற்புதமான ஞானம், அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. எந்த ஸ்லோகத்தை எங்கேருந்து கேட்டாலும் சொல்றாங்க, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லி கேட்டாலும் சொல்றாங்க, நம்பர்ஸோட சொல்றாங்க. இன்னும் பலவிதமான திறமைகள் அந்த குழந்தைக்கு இருக்கலாம். முழு பகவத்கீதையும் மெமரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா
பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களுடைய உள்ள அர்த்தங்களுக்குள்ள போய் நான் இதை கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் வகுப்புகளை கேட்கிறேன், நானும் வகுப்புகள் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா பகவத்கீதையினுடைய அடிநாதம் என்ன? பக்தி தானே. பகவான் என்ன சொல்லியிருக்கார்? பக்தியை தானே சொல்லியிருக்கார். அது இல்லையே. அப்போ எத்தனை விதமான கருத்துக்கள் வேணா இந்த உலகத்துல ஒருத்தர் சொல்லலாம். அதங்க அவங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றாங்க இங்க தேவகூதி. ஆத்மா அப்படிங்கறத ஏத்துக்காதவங்க இருக்கலாம். கடைசியில பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நாம வாழ்ற வரைக்கும் நாம எந்த விதமான தவறும் செய்யாம நம்ம வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம். சோ எல்லாரையும் எல்லா விதமான கருத்துக்களுக்கும் இங்க இடம் கொடுத்து, அப்போ சாங்கிய தத்துவத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் கூட சாங்கிய தத்துவத்தை படிச்சா அவங்க இதுக்கான விடையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தேவகூதி இந்த கேள்விகளை கேட்கிறாங்க. சோ எல்லாமே கடைசியில சூன்யமா, எப்படி ஆத்மாவையும் உடலையும் எப்படி நம்ம பிரிச்சு அறியறது? இந்த ரெண்டும் இணைந்து இருக்கும் போது தானே செயல் இருக்கு. ரெண்டு தனித்தனியா பிரிஞ்சு அங்க செயலே கிடையாதே. கடைசியில அப்பனா எல்லாமே சூன்யம் தானா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் எத்தனை விதமான கருத்துக்கள் இருக்கு. அது எல்லாமே பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு எல்லாமே நமக்கு விடை இருக்கு அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த குழந்தையோட பாட்காஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் ரொம்ப ஆழ்ந்து கேட்டேன். ரொம்ப அழகா அந்த குழந்தை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 13 வயசுல ஒரு குழந்தை இந்த அளவுக்கு பகவத்கீதை அவங்க இதுலதான் ஆரம்பிச்சாங்களாம். கோவிட் டயத்துல தான் ஆரம்பிச்சாங்களாம், கத்துக்க ஆரம்பிச்சாங்களாம் பகவத்கீதையை. ஆனா பக்திங்கிற வார்த்தையே இல்லை. பக்திங்கிற வார்த்தையே இல்லாம பகவத்கீதையோட 700 ஸ்லோகத்தையும் சொல்லி என்ன அதுக்குண்டான பலன் இருக்கு. பகவத்கீதை ஸ்லோகம் பாராயணம் பண்றதுக்கான பலன் பகவான் கொடுப்பார். அந்த ஞானத்தை அந்த பகவான் கொடுத்ததுனால தானே அந்த குழந்தையால சொல்ல முடியுது இல்லையா? அதெல்லாம் உணர்ந்திருக்கா அந்த குழந்தை. கிருஷ்ணர் தான் எனக்கு இந்த இதை கொடுத்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்திருக்காங்க. ஆனா பக்திங்கிறது இல்ல, ஒரு குரு பரம்பரை, வாழ்க்கையுடைய நோக்கம் அங்க எதுவுமே இல்லை. வெறுமை நம்ம பேர் வாங்குறதுக்கோ, புகழ் வாங்குறதுக்கோ, பரிசு வாங்குறதுக்கோ, காம்படிஷனுக்கோ, இதுக்காக பகவத்கீதை கிடையாது இல்லையா? எந்த காம்படிஷனுக்காக கிருஷ்ணன் இந்த பகவத்கீதையை சொன்னார்? நம்ம எதுக்காக காம்படிஷன் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ மற்றவங்களுக்கு அது ஒரு உற்சாகம். பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் காம்படிஷனை தவிர கிருஷ்ணர் காம்படிஷனுக்காக பகவத்கீதை சொல்லல. அர்ஜுனா 700 ஸ்லோகம் நீ திரும்ப சொல்லுவியா அப்படின்லாம் அர்ஜுனனை கேட்கல. அர்ஜுனன்ட்ட என்ன கேட்டார்? கடைசியில என்ன சொன்னார் கிருஷ்ணர்? அர்ஜுனா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, இனிமே என்னது உன்னுடைய இஷ்டம், நீ என்ன பண்ண போற? புரியலன்னா சொல்லு, திரும்ப முதல்ல இருந்து சொல்றேன் அப்படிங்கிற. உனக்கு புரியலன்னா சொல்லு, திரும்ப என்ன பண்றேன், பகவத்கீதையை நான் திரும்ப சொல்றேன் அப்படிங்கிற. இப்ப அர்ஜுனன் என்ன சொன்னார்? இல்ல கிருஷ்ணா, போதும் போதும், ரொம்ப நேரம் நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு, கரிஷே வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதுபடி கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டமோகோ ஸ்மிருதிலப்த்வா, என்னுடைய அந்த மோகம் என்ன ஆயிடுச்சு, நஷ்ட மோகம், என்னுடைய அறியாமை விலகிடுச்சு. ஸ்மிருதிலப்த்வா, எனக்கு திரும்ப அந்த புத்தி வந்துருச்சு. கரிஷே வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்ய போறேன், நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அதனால அதுதான் பகவத்கீதையுடைய நோக்கம். பகவான் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றதுதான் பகவத்கீதையுடைய நோக்கம். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லலாம். ஒருத்தவங்க என்னவோ ஒரு என்னது பிரம்மாண்டத்தினுடைய ஒரு குரல் கேட்கிறதுன்னு ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒருத்தவங்க ஒரு பக்கம் ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே என்ன பண்ணாது, பகவான் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. பக்தி ஒண்ணுதான் பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு ஒரே வழி என்ன? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொல்றது மட்டும்தான் நம்மளை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்குமே தவிர நம்மளுடைய மனக்கற்பனையோ இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனக்கற்பனையினாலேயோ நம்ம பகவானை அடைய முடியாது. அடுத்த ஸ்லோகம். क्वचित् तत्त्वामवर्चेन निवृत्तं भयमुल्पनम् अनिवृत्त निमित्तत्वात् पुनः பிரத்யவத்திஷ்டதே. கட்டுப்பாட்டை பற்றிய பயம் அடிப்படை தத்துவங்களின் கேள்வியாலும் மனக்கற்பனையாலும் உலகியல் தலை தவிர்க்கப்பட்டாலும்
அதன் காரணம் முடிவுறாததால் அது இன்னும் மீண்டும் தோன்றி தொல்லை கொடுக்கலாம். சோ தேவகுதி இன்னும் தன்னுடைய கேள்விய விரிவாக்கிக்கிட்டே போறாங்க. முதல்ல கேட்டாங்க, பயமின்மையை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த உலக பந்தத்துல இருந்து நம்ம விடுபடுறது அப்படிங்கறதுல இன்னும் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. எஸ் மாதாஜி. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. கரெக்ஷனா மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். உலகியல் தலை என்பது ஒருவரை பொருளின் கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பதால் ஏற்படுவதாகும். இது உலக இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் போலி அகங்காரத்தால் ஏற்படுவதாகும். இச்சா துவேஷ சமுத்தேன என்று பகவத்கீதை 7.27 குறிப்பிடப்படுகிறது. உயிரினத்தில் 2 வகையான மனப்பாங்குகள் தோன்றுகின்றன. ஒரு மனப்பாங்கு இச்சா என்பது ஆகும். அதன் பொருள் என்னவென்றால், மண்ணுலகின் மீது ஆதிக்கம் செலுத்தும் விருப்பம் அல்லது பகவானை போன்ற சிறப்பு உடையவராய் இருத்தல் என்பதாகும். இந்த உலகில் ஒவ்வொருவரும் மிக சிறந்த தனித்தன்மை உடையவராக விரும்புகின்றனர். துவேஷ என்றால் பொறாமை என்று பொருள். ஒருவர் கிருஷ்ணர் அல்லது பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொள்ளும் பொழுது, ஏன் கிருஷ்ணர் எல்லாமாக இருக்க வேண்டும், நான் கிருஷ்ணர் போன்றே சிறந்தவன் என்று நினைக்கிறார். இந்த 2 கருத்துகளான பகவானாக விரும்புதல், பகவானிடம் பொறாமை கொள்ளுதல் ஆகிய இவையே உலக கட்டுப்பாட்டுக்குரிய தொடக்க காரணங்களாகும். ஒரு தத்துவவாதி முக்தி விரும்புபவர் அல்லது வெறுமைவாதி பரமனாக எல்லாமாக அல்லது கடவுள் இருப்பதை மறுக்கும் ஆசை கொண்டவராக இருக்கும் வரை காரணம் இருக்கும். அவருடைய விடுதலை பற்றிய வினா எழாது. தேவகூதி புத்திசாலித்தனமாக கூறுகிறாள். தான் அறிவில் விடுதலை அடைந்து விட்டதாக ஒருவர் கருத்தோட்டமாக ஆராய்ந்து கூறலாம். ஆனால் உண்மையில் காரணம் இருக்கும் வரை அவர் சுதந்திரமானவர் அல்ல. பல பிறவிகளில் அம்மாதிரி கற்பனை செயல்களை செய்த பிறகு ஒருவர் உண்மையில் தன்னுணர்வு நிலைக்கு வந்து பகவான் கிருஷ்ணரிடம் சரணடையும் பொழுது பின்னர் அறிவில் அவருடைய ஆராய்ச்சியின் முழுமை அடைய பெறுகிறது. உலக கட்டுப்பாட்டிலிருந்து பெறும் உண்மையான விடுதலைக்கு நடைமுறை சாதாரண விடுதலைக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. ஒருவர் பக்தி தொண்டின் புனித பாதையை விட்டுவிட்டு கற்பனையால் பொருட்களை அறிய முயற்சி செய்தால் அவர் தன் மதிப்புமிக்க நேரத்தை கிளியச்சந்தி கேவல போத லப்தையே வீணடிக்கிறார் என்று பாகவதம் 10.14.4 கூறுகிறது. அம்மாதிரி அன்பினால் பணியினை செய்யின் அது வெறும் பணியாகும். வேறு பயன் ஏதும் இல்லை. கற்பனையான பணி முற்றும் பயனின்றி முடிகிறது. உள்ளே ஒன்றுமில்லாத நெல்லின் தோலை நீக்குவதால் எந்த பயனும் இல்லை என்று சான்று இதற்கு தரப்படுகிறது. அரிசி முன்பே இல்லாது போய்விட்டது. அதுபோல காரணம் இன்னும் இருப்பதால் கற்பனை முறையால் ஒருவர் உலக காரணத்தை பயனற்று போக செய்ய வேண்டும். பின்னர் விளைவும் பயனற்று போகும். இது பரமபுருஷ பகவானால் பின்வரும் பதங்களில் விளக்கப்படுகிறது. கரெக்ஷனா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ தேவகுதி ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த கேள்விகளை கேட்குறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரபுபாதர் ரொம்ப அழகா அருமையா இச்சான்னா என்ன அர்த்தம், துவேஷம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்ற. இச்சான்னா என்ன அர்த்தம்? ஆசை, விருப்பம். என்ன விருப்பம்? அனுபவிக்க வேண்டும். நல்லா படிங்க. இச்சான்னா என்ன, துவேஷம்னா என்ன? மண்ணுலகின் மீது ஆதிக்கம் செலுத்தும் விருப்பம் அல்லது பகவானை போன்று சிறப்புடையவராய் இருத்தல், அப்படி ஆசைப்படுறது, அந்த மாதிரி நினைக்கிறது. நான் கிருஷ்ணர் என்ன, நான் தான் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி துவேஷம்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் மேல நம்ம கொள்ற பொறாமை. சோ ஒண்ணு கிருஷ்ணர் மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறது. இன்னொன்னு என்ன, கிருஷ்ணர் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும், நான் என்ன குறைச்சல் அப்படின்னு நினைக்கிறது. இந்த ரெண்டும் தான் என்ன, இச்சா துவேஷ. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப அப்படின்னு பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். எல்லா ஜீவராசிகளும் இதுக்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது அர்ஜுனா. இச்சா துவேஷ இந்த ரெண்டுக்கும் விதிவிலக்கானவங்க யாருமே கிடையாது. இந்த துவந்தத்துல இருந்து விடுபட்டவங்க யாருமே கிடையாது. இந்த இருமையில இருந்து விடுபட்டவங்க யாருமே கிடையாது. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த மோகேன பாரத,
இந்த துவந்தம் அப்படிங்கிற மோகத்துல அறியாமையிலேருந்து விடுபட்டவங்க யாருமே கிடையாது அர்ஜுனா. சர்வபூதானி சம்மோகம், எல்லா ஜீவராசிகளும் இந்த மாதிரியான மோகத்துலதான் மாட்டிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ண முடியாது, என்ன புரிஞ்சுக்க முடியாது. சர்க்கே யாந்தி பரந்தப்ப அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னாக்க ஒரே வழி என்ன, நான் பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படிங்கறத நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிறது தான். திரும்ப திரும்ப நம்ம அதை வந்து சொல்லி, அதாவது என்ன செய்யுது, நம்ம செயல்ல வந்து அதை கொண்டு வரணும். நேத்து காலையில பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல 4:30 மணிக்கு எப்பவும் போல நாங்க வந்து மங்களார்த்தி மாயப்பூர் மங்களார்த்தி வந்து போன்ல ஆன் பண்ணி, சவுண்டு தான் வைக்கக்கூடாது இல்லை, அதனால நான் ஹெட்ஃபோன் வச்சுட்டு கீர்த்தன் கேட்டுட்டு மங்களார்த்தி ஆன் பண்ணி போனை வந்து அங்க மேல வச்சுட்டு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா மேல 2 பெண்கள், இளம் வயது பெண்கள் 2 பேர் வந்து அப்பர் பர்த்ல 2 பேர் இருந்தாங்க. சோ அந்த பொண்ணு வந்து டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க, போன்ல பார்த்தாங்க. அப்ப நரசிம்ம ஆரத்தி நடந்துட்டு இருக்கு, நரசிம்மரை பார்த்தாங்க. நரசிம்மரை பார்த்துட்டு ஒரு செகண்ட் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுடைய உலகத்துக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி போனை வந்து வச்சு, சரி இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல, ஜஸ்ட் அவங்கள ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். திரும்ப அவங்க போனை நம்ம போனை பாக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு செகண்டோட எங்களுடைய பக்தியானது என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. திரும்ப அதை பத்தி ஏதாவது கேட்பாங்க பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அது சம்பந்தமா எதுவும் பேசவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. அதே மாதிரி ஆந்திரா கிராஸ் பண்ணும்போது கோதாவரி பெருசா பிரவாகம். நான் அப்ப படுத்திருந்தேன், எங்க பிரபு என்னை எழுப்பி விட்டு கோதாவரி மையா வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம், எழுந்து சேவிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களா. அதனால நான் எழுந்து பார்க்கும்போது அப்போ அந்த பெண்கள் வந்து எங்க பிரபு கிட்ட கேட்டாங்க, இது என்ன நதி, என்னவோ பேர் சொன்னீங்களே. அவங்க பெங்காலிஸ் தான் கேட்டாங்க. எங்க பிரபு பேர் சொன்ன உடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி பிரவாகம் எப்படி பெருசா, அவ்வளவுதான். சோ அப்போ நினைச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாத நம்ம வாழ்க்கையை எவ்வளவு மாத்தி இருக்காரு. இல்லைன்னா இதே மாதிரிதானே இருந்திருப்போம் நம்மளும். ஏதோ ஒரு நினைப்புல ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு என்னமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் அப்படிதான் நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்க என்ன சாண்டிங் பண்றீங்களா, என்ன பண்றீங்க, அது அந்த சம்பந்தமா எல்லாரும் கேட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பிரச்சாரம் பண்ண முடியும் இல்லையா. ஒண்ணுமே அந்த ஆர்வம் காட்டாதவங்கள்ட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. அதனால வருத்தமா இருந்தது. முன்னாடிலாம் நானே வாலண்டியரா பேசுவேன், இப்ப வந்து அந்த வாலண்டியரா பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா சில பேர் வந்து அதை வந்து டிஸ்டர்பன்ஸா நினைக்கிறாங்க. அதனால வாலண்டியரா நானே இப்ப வந்து பேசுறது கிடையாது. இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணா கூட நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். இந்த ஸ்மைல் கூட பண்ணாத போது நம்மளால பேச முடியறது இல்லை. அதை நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த துவேஷம், இச்சா துவேஷ, இந்த பகவானாகவே ஆகணும் அப்படிங்கிற ஆசை, பகவான் மேல இருக்கக்கூடிய பொறாமை, இந்த 2ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாக்க நம்ம பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் பகவான் இப்போ பதில் சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச அனிமித்த நிமித்தேன ஸ்வதர்மே நாமலாத்மனா தீவ்ரயா மயி பக்தியா ச ஸ்ருத சம்பிருத்தயா சிரம். பரமபுருஷ பகவான் கூறினார், ஒருவர் என்னை பற்றி அல்லது என்னிடமிருந்து நெடுங்காலத்திற்கு கேட்பதன் மூலம், என்னிடம் பக்தி தொண்டை தீவிரமாக செய்வதன் மூலம் வீடு பெற முடியும். இவ்வாறு ஒருவருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதால் எதிர்ச்செயல் இருக்காது. அவர் பருப்பொருளின் மாசிலிருந்து விடுதலை அடைவார். டைரக்டா ஆன்சர் கொடுக்கிறார். கபிலர் என்ன பண்றார், எந்த சுத்தி வளைக்காம நேரடியான அறிவுரைய கொடுக்கிறார். என்னை பத்தி கேட்கணும், அதுவும் எப்படி கேட்கணும், நீண்ட காலத்துக்கு கேட்கணும். ஏன்னா நீண்ட காலமா நம்ம இந்த பௌதிக உலகத்தை வந்து மாட்டிக்கிட்டு உடல் அப்படிங்கிற உணர்வுல இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் மட்டும் கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சிருவோமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. சோ அதனால தொடர்ந்து என்னை பத்தி கேட்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றார். மீனாக்கி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆச்சாரிய சில பிரபுபாத பூஜை. உலக இயற்கையுடன் தொடர்பு கொள்வதால் மட்டும் ஒருவர் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்று ஸ்ரீதர சுவாமி இந்த சந்தர்ப்பத்தில் உரைக்கிறார். ஒருவர் இயற்கை குணங்களால் பிடிக்கப்பட்ட பின்னரே கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வு தொடங்குகிறது. ஒருவர் காவல்துறையுடன் தொடர்பு கொண்டால் அவர் ஒரு குற்றவாளி என்று பொருள் அல்ல. ஒருவர் குற்றச் செயல்களை புரியாதவரை காவல்துறை என ஒரு துறை இருந்தாலும்
அவர் தண்டிக்கப்படுவதில்லை. அதுபோல விடுதலை பெற்ற ஆத்மா உலக இயற்கையில் இருந்தாலும் பாதிக்கப்படுவதில்லை. பரமபுருஷ பகவானே அவதாரம் எடுத்து இறங்கி வரும் பொழுது உலக இயற்கையுடன் தொடர்பு கொள்ள நேர்கிறது. ஆனால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. ஒருவர் உலக இயற்கையில் இருந்த போதிலும் மாசினால் பாதிக்கப்படாத வகையில் செயல்பட வேண்டும். தாமரை மலர் தண்ணீருடன் தொடர்பு கொண்டாலும் அது நீருடன் கலப்பதில்லை. பரமபுருஷ பகவானாகிய கபில தேவரால் இங்கு வர்ணிக்கப்பட்டது போல ஒருவர் உலகில் இருப்பினும் அவன் தொடர்பின்றி வாழ வேண்டும். அனிமித்தே நிமித்தேன சுவதர்மனே அமலாத்மனா. ஒருவர் பக்தி தொண்டில் தீவிரமாக ஈடுபடுவதன் மூலம் எல்லாம் எதிரான சந்தர்ப்பங்களில் இருந்தும் விடுதலை பெற முடியும். இந்த பக்தி தொண்டு எவ்வாறு வளர்ச்சி பெற்று பக்குவமடைகிறது என்று இங்கு விளக்கப்படுகிறது. தொடக்கத்தில் ஒருவர் தெளிவான மனத்துடன் அவருக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும். தெளிவான உணர்வு நிலை என்றால் கிருஷ்ணர் உணர்வு நிலை என்று பொருள். ஒருவர் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை கிருஷ்ணர் உணர்வு நிலையில் செய்ய வேண்டும். ஒருவருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை மாற்ற வேண்டும் என்ற தேவையில்லை. ஒருவர் கிருஷ்ண உணர்வில் செயல்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் கடமைகளை நிறைவேற்றுவதில் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் தன் பணியால் அல்லது தொழில் கடமைகளால் திருப்தி அடைகிறாரா என்று தீர்மானிக்க வேண்டும். தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம் என்ற பாகவதத்தில் மற்றொரு இடத்தில் கூறப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் நிகழ்த்துவதற்கு விதிக்கப்பட்ட கடமைகளும் உண்டு. ஆனால் பரமபுருஷ பகவான் ஆதிய ஹரி அந்த செயல்களால் திருப்தி அடைந்தால் மட்டுமே அந்த கடமைகளில் முழுமையை பெறுகிறது. சான்றாக அர்ஜுனனுக்கு விதிக்கப்பட்ட கடமை சண்டையிடுவது. அவருடைய சண்டையில் முழுமை கிருஷ்ணரின் திருப்தியால் சோதிக்கப்பட்டது. அவர் போரிட வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார். அர்ஜுனர் பகவானின் திருப்திக்காக போரிட்ட பொழுது அதுவே அவரின் தொழில்துறை பக்தியின் முழு கடமையாகும். மறுபுறத்தில் கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு எதிராக அவர் ஒரு கணம் போரிட விரும்பாத பொழுது அவரது பக்தி நிறைவுடையதாக இல்லை. ஒருவர் தன் வாழ்வை முழுமையாக்க விரும்பினால் அவர் கிருஷ்ணரின் திருப்திக்காக அவருக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் அந்த செயல் எந்த விதமான எதிர்ச்செயலையும் ஒருபோதும் உருவாக்காது. அனிமித்த நிமித்தேன் இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யஜ்ஞார்த்தா கர்மனோ நியந்திரக. எல்லா செயல்களும் யஜ்ஞாவிற்காகவே அல்லது விஷ்ணுவின் திருப்திக்காகவே நிகழ்த்தப்பட வேண்டும். விஷ்ணுவிற்கே அல்லது யஜ்ஞாவிற்கு திருப்தி இல்லாமல் செய்யப்படும் எதுவும் கட்டுப்பாட்டை உருவாக்குகிறது. அதனால் ஒருவர் பக்தி தொண்டில் சீரிய முறையில் ஈடுபடுவதன் மூலம் கிருஷ்ணர் உணர்வில் செயல்படுவதன் மூலம் மண்ணுலக பிடிப்பை கடந்து செல்ல முடியும் என்று இந்த கபில முனிவரால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த சீரிய பக்தி தொண்டை நெடுங்காலமாக கேள்வி காணத்தின் மூலம் வளர்க்க முடியும். பக்தி தொண்டு முறையின் தொடக்கம் உச்சரிப்பதும் கேட்பதும் ஆகும். ஒருவர் பக்தர்களின் தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து பகவானின் எல்லா கடந்த தோற்றம், செயல்கள், மறைவு, அறிவுரைகள் முதலியவற்றை செவிமடுக்க வேண்டும். ஸ்ருதி அல்லது புதின நூலின் இரு வகைகள் உள்ளன. ஒன்று பகவானால் உரைக்கப்பட்டது, மற்றொன்று பகவான் மற்றும் பக்தர்களை பற்றி உரைக்கப்பட்டது. பகவத்கீதை முந்தையது, ஸ்ரீமத் பாகவதம் பிந்தையது. ஒருவர் தீவிர பக்தி தொண்டில் நிலைக்கும் பொருட்டு நம்பத்தகுந்த ஆதாரங்களில் இருந்து இந்த புனித நூல்களை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். அந்த பக்தி தொண்டில் ஈடுபாடு கொள்வதன் மூலம் ஒருவர் மாயையின் பிடியிலிருந்து விடுபட முடியும். உலக இயற்கையின் 3 குணங்களின் பாதிப்பினால் ஏற்பட்ட மாசுபடிந்த இதயத்தை இறைவனை பற்றிய கேள்வி ஞானம் தூய்மைப்படுத்துகிறது என்று ஸ்ரீமத் பாகவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து முறையாக கேட்பதால் ஜடையர்க்கின் மீது ஆதிக்கம் செலுத்த அல்லது அனுபவிக்க விரும்பும் இச்சை மற்றும் பேராசையாம் ஏற்பட்ட மாசின் விளைவுகள் குறையும். இச்சை மற்றும் பேராசை குறையும் பொழுது பின்னர் ஒருவர் சத்துவ குணத்தில் இயங்குகிறார். இதுவே பிரம்மனை அறிதல் அல்லது ஆன்மீக அறிவு நிலை ஆகும். இந்த வழியில் ஒருவர் எல்லாம் கடந்த தத்துவ நிலையில் ஊன்றி நிற்கிறார். எல்லாம் கடந்த நிலையில் மீதமிருந்து உலக கற்றில் இருந்து கிடைக்கும் விடுதலை ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. பகவான் எப்பவுமே உங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமை என்னுடைய நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லவே இல்லை. அர்ஜுனனுக்கு என்ன சொன்னார்? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச அப்படின்னு சொன்னார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. அதனால அர்ஜுனா தஸ்மாத் அப்படின்னா அதனால அர்ஜுனா சர்வேஷு காலேஷு எல்லா நேரத்திலையும் மாம் அனுஸ்மர என்னுடைய சிந்தனையில நீ என்ன செய்? யுத்தியச்ச போரிடுதல் அப்படிங்கிற உன்னுடைய கடமைய என்னுடைய சிந்தனையில நீ செய். என்னுடைய ஸ்மரணத்துல நீ அதை செய். இன்னும் சொல்லப்போனா என்னுடைய கட்டளையின் பேரை நீ அதை செய்.
மை அர்ப்பித்த மனோபுத்திர், என்கிட்ட அர்ப்பணிக்கப்பட்ட உன்னுடைய மனம் புத்தியினால நீ என்ன வந்து அடைவாய், சந்தேகமே கிடையாது அப்படின்னு பகவான் வந்து அங்க அர்ஜுனனுக்கு சொன்னார். சோ பிரபுபா சொல்ற இங்க வந்து கபிலரும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தீவிரையா மயி பக்தியாச்ச ஸ்மிருத சம்பிரத்தையா சிரம் அப்படின்னு சொல்றாரு. தர்மேனாத் அமலாத்மனா ஸ்வதர்மேன, உன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ. இப்ப நம்ம பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கிறவங்க தான். அதனால நம்முடைய ஸ்வதர்மம் என்னவோ அந்த தர்மத்தையும் நாம வந்து சரியா செய்யணும். அதே நேரத்துல கிருஷ்ண பக்தியை நாம ஸ்வதர்மத்தை சரியா செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? சாப்பிடுறது பிரசாதமா சாப்பிடணும், படிக்கிறது பகவத்கீதை பாகவதத்தை நாம வந்து படிக்கணும். பிரபுபாதர் சொல்ற ஒண்ணு வந்து பகவானாலேயே பேசப்பட்டது எது? பகவத்கீதை. பகவானை பத்தி பேசப்பட்டது, பகவானையும் பக்தர்களையும் பத்தி பேசுறது எது? பாகவதம். அதனால நம்ம இந்த ரெண்டையும் நம்ம வந்து தொடர்ந்து கேட்கணும். தொடர்ந்து கேட்க கேட்க நாம இந்த பௌதிக மாசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்றேன். சோ பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வர்ணாசிரம தர்மத்தினுடைய அந்த நோக்கம் என்ன? வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் இல்லையா? அதனுடைய நோக்கம் என்ன? அதபும்பி த்விஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷக சனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷணம். செகண்ட் லைன் தான் ப்ராப்பர் கொடுத்திருக்காரு. சனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷணம். என்ன ஹரிதோஷணம்னா என்ன அர்த்தம்? ஹரியை திருப்திப்படுத்துவது, பகவானை திருப்திப்படுத்துவது ஹரிதோஷணம். அப்போ அதபும்பி த்விஜஸ்ரேஷ்டா, த்விஜஸ்ரேஷ்டா அப்படின்னாக்க இருபிறப்பு எய்தியவர்களில் சிறந்தவர்களே அப்படின்னு சௌனகாதி ரிஷிகளை பார்த்து சூத கோஸ்வாமி சொல்றார். இருபிறப்பு எய்தியவர்களில் சிறந்தவர்களே, வர்ணாசிரம தர்மத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள். அந்த வர்ணாசிரமங்களுடைய கடமைகளை செய்யறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது மூலமா பகவான் திருப்தி அடையணும், அதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்முடைய கடமை என்ன? நம்ம கிரகஸ்தர்கள் நம்மளுடைய கடமை என்ன? நம்மளுடைய இல்லத்தை பராமரிக்கிறது, குழந்தைகளை நம்ம வந்து பராமரிக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கறது, இதெல்லாம் நம்மளுடைய கடமைகள் இல்லையா? கிரகஸ்தர்களுடைய கடமைகள். அதை நாம எப்படி செய்யணும்? கிருஷ்ணருக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில செய்யணும். அப்பனா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பிரசாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். சில பேர் ஏத்துக்கலாம், சில பேர் ஏத்துக்காம இருக்கலாம். சில பேர் வந்து என்ன நீ சமைக்கிறது நல்லாவே இல்லை, வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை, நீ வாங்குறியா வாங்கலையா அப்படிலாம் நம்மளை வந்து கேட்கலாம். என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்மளை கேட்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறும் சாதத்தை நிவேதனம் பண்ணி கொடுக்கறதுல எந்த கஷ்டமும் இல்லையே இல்லையா? வெறும் சாதம் வந்து அதுல நம்ம வெங்காயமா பூண்டை போட போறது இல்லை. அதை நிவேதனம் பண்ணி அதை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாம். நம்மளால எந்த அளவுக்கு தூய்மையா பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் சத்தமா நாம ஜபம் சொல்லலாம். ரொம்ப சத்தமா சொல்லணும்னு கிடையாது, கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். அடுத்தவங்க காதுல கொஞ்சமாவது கிருஷ்ணா ராமான்னு விழட்டுமே இல்லையா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. எரிச்சல் படுத்துற மாதிரி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கோவம் வர மாதிரி யாராவது பசங்க ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பக்கத்துல உட்காந்து நம்ம சத்தமா நாம ஜபம் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் தான் வரும். அந்த மாதிரி இன்னொருத்தரை எரிச்சல் படுத்தாம, இன்னொருத்தரை கோவப்படுத்தாம பிளீசிங்கா நம்ம வந்து எப்படி கிருஷ்ண பக்தியை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முயற்சி அதைத்தான் நம்ம பண்ண முடியும். அதை நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க மீதி வந்து பகவான் பார்த்துப்பார். சோ அதனால நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது பகவானை திருப்திப்படுத்துறதா இருக்கணும். ஞானேன திருஷ்ட தத்வேன வைராக்கியேன பலீயசா தபோயுக்தேன யோகேன தீவிரேன ஆத்மசமாதினா. இந்த பக்தி தொண்டு எல்லாம் கடந்த தத்துவ நோக்குடன் முழுமையான அறிவில் ஆற்றலுடன் நிகழ்த்தப்பட வேண்டும். ஒருவர் தன்னை உணரும் ஆற்றலில் உறுதியாக நிலைக்கும் பொருட்டு துறவு கொண்டு தவத்தில் ஈடுபட்டு அறிவார்ந்த யோகத்தை நிகழ்த்த வேண்டும். ஒருத்தர் இந்த மாதிரி பக்தி யோகத்தை பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். கிருஷ்ணர் பற்றிய உணவில் பக்தி தொண்டு உலகில் உணர்ச்சியால் அல்லது மனநிலை கற்பனையால் குருட்டுத்தனமாக நிகழ்த்த முடியாது.
ஒருவர் பரம சத்தியத்தை உருவாக்கி காண்பதன் மூலம் முழு அளவில் பக்தி தொண்டை நிகழ்த்த வேண்டும் என்று இங்கு சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. பரம சத்தியத்தை பற்றி நாம் எல்லாம் கடந்த தத்துவ அறிவின் வளர்ச்சியால் புரிந்து கொள்ள முடியும். அந்த எல்லாம் கடந்த தத்துவ அறிவின் முடிவு துறவினால் வெளிப்படுத்தப்படும். அந்த துறவு தற்காலிகமானதோ அல்லது செயற்கையானதோ அல்ல, ஆனால் மிகவும் ஆற்றலுடையது. கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையின் வளர்ச்சி பொருத்தமான உலக பற்றின்மை அல்லது வைராக்கியத்தால் வெளிப்படுகிறது. ஒரு உலக இன்பத்திலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவர் கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் முன்னேற மாட்டார் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் துறவு என்பது எத்தனை பலமானது என்றால் அது எந்த கவர்ச்சியானது மாயையாலும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. ஒருவர் முழுமை தபசே துறவில் பக்தி தொண்டு புரிய வேண்டும். ஒருவர் 2 ஏகாதசி தினங்களில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அவை நிலவின் வளர்பிறை தேய்பிறையின் 11ஆம் நாளில் வரும். மற்றும் கிருஷ்ண பகவான், ராமபிரான், சைதன்ய மகாபிரபு ஆகியோரின் பிறந்த நாட்களில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். உண்ணாவிரத நாட்கள் பல உள்ளன. யோகேன என்றால் புலன்கள் மற்றும் மனத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் என்று பொருள். யோக இந்திரிய சம்யம ஒருவர் தன்னில் தீவிரமாக ஆழ்ந்த அறிவின் வளர்ச்சியால் மிக மேன்மையான ஆத்மாவுடன் கொள்ளும் தொடர்பில் தன்னுடைய உடலமைப்பின் நிலையை புரிந்து கொள்ள முடிவதை யோகேன எனும் சொல் குறிக்கின்றது. இந்த வகையில் ஒருவர் பக்தி தொண்டில் நிலைக்கிறார். அவரது நம்பிக்கை எந்த உலகியல் மயக்கத்தாலும் அசைக்கப்படாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மதர்ஸ். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த பௌதிக உலகத்தினுடைய கவர்ச்சியில நாம மாட்டி நம்மளுடைய பக்தியை நம்ம விட்டுறக்கூடாது. பிரபுபாத நமக்கு 2-3 தவங்களை சொல்றாரு. என்ன தவம் சொல்றாரு? ஏகாதசி தினங்கள்ல நாம விரதம் இருக்கிறது, அதே மாதிரி பகவானுடைய அவதார தினங்கள். இப்போ நமக்கு நாளைக்கு என்னது? பலராம் ஜெயந்தி இல்லையா? பலராம் பூர்ணிமா, பலராமருடைய ஜெயந்தி. நாளைக்கு மதியம் வரை உபவாசம், 12 மணிக்கு வரைக்கும் உபவாசம் இருந்தா போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் நாம விதவிதமான பதார்த்தங்களை வந்து பகவானுக்கு அதுக்கப்புறம் இல்லை, முன்னாடியே நம்ம எல்லாம் தயார் பண்ணி 12 மணிக்கு நம்ம நிவேதனம் செய்துட்டு அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம், அது பிரசாதமா நம்ம ஏத்துக்கலாம். ஸோ பலராமருக்கு ரொம்ப பிடித்தமானது வாருணி. வாருணி அப்படிங்கிறது ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிவரேஜ், ஒரு குடிக்கிற ஒரு இது. அதை நம்ம என்ன பண்ணலாம் பலராமருக்கு அப்படின்னா, தேனை வந்து நாளைக்கு பலராமருக்கு நிவேதனம் பண்ணலாம். தேன் வந்து பலராமருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பானம். அதனால தேன்ல வந்து துளசி இலைகளை போட்டு பலராமருக்கு நாளைக்கு நிவேதனம் பண்ணி அதை நாம பிரசாதமா ஏத்துக்கலாம். அவர் குடிக்கிற அளவுக்கு நம்மளால தேன் கொடுக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா ஒரு தேனை வந்து அவருக்கு நிவேதனம் பண்ணலாம். இல்ல நம்ம பழங்கள்லாம் நிவேதனம் பண்ணும்போது அதுல தேன் கலந்து நம்ம வந்து நிவேதனம் பண்ணலாம். ஏதோ ஒரு விதத்துல தேனை தனியாவும் பண்ணலாம், இல்ல பழங்களோட கலந்து. இப்போ வாழைப்பழம், இந்த மாதிரி ஏதோ பலாப்பழம், அதெல்லாம் நம்ம வந்து நிவேதனம் பண்ண போறோம் அப்படின்னா சின்ன சின்னதா அந்த பழங்களை கட் பண்ணி அதுல தேன் விட்டு கலந்து அப்படியும் நிவேதனம் பண்ணலாம். தனியாவும் தேனை வந்து நிவேதனம் பண்ணலாம். பலராமருக்கு ரொம்ப பிடித்தது வாருணி அப்படிங்கிற அந்த தேன். அது மாதிரி பகவானுடைய அவதார தினங்கள்ல நாம உபவாசம் இருக்கிறது. உபவாசத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு அருகில வசிக்கிறது. உபவாசம், உபவாசம்னா என்ன? பகவானுக்கு அருகாமையில வசிக்கக்கூடிய வாய்ப்பு. என்ன அர்த்தம் இதுக்கு? உபவாசம் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு பகவானுடைய அருகில வசிக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு நம்மளுடைய உடல் ரீதியான கருத்துக்கள்ல இருந்து விடுபட்டு, 8 மணி ஆயிடுச்சா வயிற்றுல மணி அடிக்கிறது, 1 மணி ஆயிடுச்சா மணி அடிக்கிறது, நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும்? நம்மளுடைய உடல் உணர்வாவே இருக்கும். சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்போ நம்ம அதிகமான நாம ஜபம் செய்யறது. உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தூங்கக்கூடாது. ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி அன்னைக்கு நல்லா தூங்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சேவைகளும் செய்யணும். அந்த மாதிரி நமக்கு உடல் ஒத்துழைக்கல அப்படின்னா பழங்களோ இல்ல ஏகாதசிக்கான தானியங்கள், இது தானியம் இல்லாத மற்ற பதார்த்தங்களையோ நம்ம பிரசாதமா எடுத்துக்கிட்டு நாம ஜபத்தை அதிகமா சொல்றது, பகவானுடைய இந்த பகவத்கீதை பாகவதத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமா படிக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு சேவை அதிகமா செய்யறது, இந்த மாதிரி நம்மளுடைய பக்தியை வந்து நம்ம மேம்படுத்திக்கிறதுக்காக அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ ஜென்மாஷ்டமி வரப்போகுது. அந்த ஜென்மாஷ்டமிக்கு பக்கத்துல இருக்கிற இஸ்கான் கோவிலோட நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான சேவைகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்க வேண்டியது. அது நம்மளுடைய பக்தியை வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இல்ல பலபத்ர பிரபு உங்களுக்கு என்ன மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்குறாரோ அந்த மாதிரி காரியங்களை நீங்க வந்து ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமானது. ஆக
எந்த அளவுக்கு பகவத் சேவையில நம்ம ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுடைய கலியுகத்தினுடைய தவங்கள். கலியுகத்துல எப்பேற்பட்ட தவம் பாருங்க நம்ம பண்ற தவம். நீங்க பாத்தீங்கன்னா ஹிரண்ய கசிப்பு கூட பயங்கரமான தவம் பண்ணார். 7th canto வரும்போது நம்ம பார்க்கலாம். ஒரு உடம்பு முழுக்க என்ன ஆச்சு, எறும்பு புற்றெல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தவம் பண்ணார் ஹிரண்ய கசிப்பு பிரம்மாவை நோக்கி. அந்த இந்த உலகத்துல சாகாத ஒரு வரத்தை அடையறதுக்காக இவ்வளவு தீவிரமான தவம் பண்ணார். ஆனா நம்ம ரொம்ப சுலபமான சின்ன சின்ன தவங்களால யார அடையணும்னு நினைக்கிறோம்? கிருஷ்ணரையே அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் பிரபுபாதருடைய கருணை. பிரபுபாதர் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்ந்து பகவானே அடையக்கூடிய அந்த உயர்ந்த நோக்கத்தை அடையறதுக்கான வழிமுறைகளை பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சாரி பண்ணலன்னு சொன்னேன் மாதாஜி. அது என்னன்னா கிருஷ்ணாஷ்டகம் ஆன்லைன்ல பாடுறோம் மாதாஜி ஜென்மாஷ்டமிக்கு. அதுக்காக பிராக்டிஸ் 2 நாளுமே அந்த டைம் இருந்துச்சு. அதனாலதான் இந்த ஹோம்ஒர்க் பண்ணல. மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கோம் மாதாஜி என்னென்ன பாயிண்ட்ஸ்னு. கண்டிப்பா இதுக்குள்ள ஓகே ஓகே ஓகே. என்னது கிருஷ்ணாஷ்டகம் ஆன்லைன்ல பாடுறீங்கன்னா என்னது? தமிழ் கீதா இருக்குல்ல மாதாஜி, அதுல கிருஷ்ணாஷ்டமிக்காக ஆன்லைன்லயே ஆளுக்கு ஒவ்வொரு லைன் பாடுவோம் மாதாஜி. ஒரு 10 பேர் சேர்ந்து பாடுவோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மாதாஜி. பிரபுபாதா நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் இது பண்ணிருக்கிறாருங்கிறது மாதாஜி. ஆமா, நம்மளுடைய ரியலைசேஷன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. போனோம் யாத்திரை 4 நாளைக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. பெருமாள் கோயில் எல்லாம் தரிசனம் பண்ணி எல்லா பெருமாளும். கொஞ்சம் பேர் தைல காப்புல இருந்தாங்க. தைல இது அதுலயும் கொஞ்சம் முகம் இதெல்லாம் காட்டினாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. 4 நாளைக்கு ஒரே அதான் அந்த ஆன்மீகத்திலேயே இருந்து அதே பிரசாதம், அதே இது, அதே பஜனை, அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. அதே மாதிரி ட்ரெயின்ல போன இது சொன்னீங்க இல்லையா, நாங்க போகும்போது அப்படிதான் கோச்சில இருந்தாங்க. ஆனா எல்லாருமே மிடில் ஏஜ் தான். அப்படிங்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாம்பேல இருந்து வராங்களாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொண்ணுக்கு ஒப்புத்தாம்புலம் போல இருக்கு. அதுக்காக பொண்ணையும் கூட்டிட்டு வராங்க. அதான் அவங்க இப்ப நாங்க போனதை கேட்டாங்க, எங்க போறீங்க என்ன ஏதுன்னு கேட்டு. இங்க இருக்கும் போதெல்லாம் நாங்க பாக்கல. இப்ப நாங்க பாம்பேல இருந்து டூர் போட்டுட்டு இங்க வரோம் திவ்ய தேசங்கள் எல்லாம் பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு பிரபு 80+ இயர்ஸ் அவர் ப்ரமோட்டரா குரோம்பேட்டையில இருந்து இங்க இருந்து அங்க போய் பண்றதுக்காக போயிட்டு இருக்காராம். நான் சொன்னேன், இந்த ஏஜ்ல கூட எதுக்கு இதெல்லாம் பண்ண போயிட்டு இருக்கீங்கன்னு. என்னமா பண்றது, இங்க புள்ள ட்ரெயின் ஏத்தி விட்டுருவோம், அங்க அவங்க கூட்டின்னு போவாங்க, போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவர் 4-5 இடம் சொன்னார். இதெல்லாம் கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பிரபு எல்லாம் பிரசாதம் கொண்டு வந்து பார்த்துட்டு எங்க போறீங்க என்ன ஏது அப்படின்னு சத்சங்கம் மூலமா போறோம் அப்படின்றது அதெல்லாம் கேட்டுட்டு. அதே மாதிரி திருப்பி வரும்போதும் கோச்சில ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்தாங்க. முதல் நாள் தான் நாச்சியார் கோவில்ல வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்களாம். பண்ணிட்டு போது அப்புறம் நாங்க இருந்து பேசினதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு அப்புறம் நம்பர் வாங்கிட்டாங்க. அவர் வாங்கிட்டு நம்ம பலபத்திர பிரபுவோட நம்பர் கொடுத்தாரு இன்னொரு பிரபு. நாங்களும் இது மாதிரி அவரு குடும்பத்தோட போக முடியுமா முடியலையோ தெரியலப்பா, நான் மட்டுமாவது இந்த மாதிரிலாம் கலந்துக்கிறேன் ஆர்வம் இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த ஒரு ஏஜுக்கு வரும்போதாவது சரி இப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி கிடைச்சது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ திவ்யதேசம் கும்பகோணத்தை சுத்தி ஒரு 3 நாள் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம கிட்டத்தட்ட 40-45 திவ்யதேசங்களை தரிசனம் பண்ணலாம். அவ்வளவு திவ்யதேசங்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு. சென்டரா கும்பகோணத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா எல்லா திவ்யதேசமும் நம்ம பார்த்துட்டு வரலாம். எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க இருக்கும்போது நமக்கு என்ன தெரியாது, அருமை தெரியாது. நம்ம இருக்கிற இடத்துடைய அருமை நமக்கு தெரியாது. பிரபுபாதத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா எங்களுக்கு சாரங்கமணி பெருமாளே கண்ணுக்கு தெரிஞ்சார். அது வரைக்கும் இத்தனை வருஷமா சாரங்கமணி பெருமாள் இருக்கிறதே தெரியாது. அப்படி போயிட்டு இருந்தோம். பக்கத்துல தியேட்டர் எங்க இருக்கு, ஹோட்டல் எங்க இருக்கு, அதான் தெரிஞ்சது. ஆனா பிரபுபாதருடைய கருணையினால பெருமாள் இருக்காரு அப்படிங்கிறது கண்ணு திறந்து பார்க்க முடிஞ்சது. அதுவே ஒரு பெரிய பாக்கியம்தான். எங்க அக்கா கல்யாணம் பண்ணி அங்கேதான் இருக்காங்க. 50 வருஷமா தஞ்சாவூர் தான். இவ்வளவு கோவில் இருக்கா, இவ்வளவு பாத்தியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் தான் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்தோம்க்கா. இனிமே ஆத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நாளைக்கும் போய் 2 கோயிலா அப்படி பார்த்துட்டு வர மாதிரி வச்சுக்குவோம். அப்பதான் நம்ம 6 அமரம் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ராமசாமி கோவில்ல அந்த 4 அவங்க பரதன், சத்ருகனன், ராமலட்சுமணன்
அந்த இடத்துலதான் அப்பதான் பாக்குறோம். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அமர்ந்த கோலத்துல ராமர் லிஸ்ட்ல ராமசாமி கோவில் இல்லையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா ஆமா இருந்தது. லிஸ்ட்ல இல்லதான். லிஸ்ட்ல இல்லையே ராமசாமி கோவில் இல்லையே அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். போயிட்டு வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா நாங்க கொஞ்சம் பேர் மட்டும் ஆட்டோ பிடிச்சிட்டு அவங்கவுங்க எல்லாம் குரூப்பா ஆட்டோ பிடிச்சிட்டு கொண்டு வந்து இறக்கிட்டாரு. 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். அந்த திவ்யதசம் எல்லாம் பார்த்துட்டு 11:45 தான் செக் அவுட் பண்ணணும். அதுக்குள்ள சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் வேற எங்கேயுமே அந்த மாதிரி ராமர் வந்து தரிசனம் பண்றது வந்து ரொம்ப அபூர்வம். ஃபுல் ஃபேமிலியா வந்து இருக்காங்க. ராமர், லக்ஷ்மணன், சத்ருகுணன், ஹனுமான் வந்து வீணா கானத்தோட ராமாயண பாராயணம் வந்து பண்ணிட்டு இருக்க. அந்த கோவிலோட பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்தாலே முழு ராமாயணமும் நம்ம வந்து படிச்சிடலாம். முழு ராமாயணமும் சித்திரமா வந்து வரைஞ்சிருக்காங்க. 1ல இருந்து ஆரம்பிச்ச நம்பர் படி எப்படி நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா 3 தடவை பிரகாரத்தை சுத்தி வந்தோம் அப்படின்னா ராமாயணத்தை ஃபுல்லா நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த மாதிரி ராமாயண சித்திரங்களை வந்து ரொம்ப அழகா வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க கோவில்ல. எங்களுக்கு அதை சுத்தி வர்றதுக்கு நேரம் இல்ல. சாமி மட்டும் பகவான் மட்டும் பார்த்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூண்ல திருவிக்கிரமர் இருப்பார். வாமனரா இருந்த பகவான் திருவிக்கிரமரா அவதாரம் எடுத்து பிரம்மா மேல இருப்பார். ரொம்ப அற்புதமா இருக்கும் திருவிக்கிரமர். அந்த இந்த பக்கம் இடது பக்கம் தூண்ல வந்து திருவிக்கிரமர் இருப்பார். ரொம்ப அற்புதமான கோலம். இந்த மாதிரி அற்புதமா பகவான் இருக்காரு. நம்ம தான் போய் அவர் என்ன பண்ணோம் பார்க்காம இருக்கோம். இப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு. இதுல வந்ததுனாலதான் இது தெரிஞ்சது. போய் பார்த்துருக்கோம். இல்ல எனக்கு தெரியாம தான் இருந்திருப்போம். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஓகே, வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः. अनंत कोटि वैष्णव वृंद Thank you all. Hare Krishna. Hare Krishna. Namaskar. Thank you, Mataji. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. Thank you. Mataji. Thank you, Hare Krishna. Okay, end கொடுத்துறேன். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama. Thank you all. Hare Krishna.